welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சின்ன குழந்தைகளுக்கான லஞ்ச் பேக் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட வந்து பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி நான் கிராஸ் கட் மெத்தட்ல நான் போட்டுருக்கேன். இந்த லஞ்ச் பேக் வந்து பேஸ் நல்லா அகலமா இருக்கு. ஒரு லஞ்ச் பாக்ஸும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வைக்கிறதுக்கு போதுமான சைஸ்ல இருக்கு. நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க லஞ்ச் பேக் போட சொல்லி, அதனால தான் இந்த வீடியோ. இந்த கூட வந்து நான் கிராஸ் கட் மெத்தட்ல நான் போட்டிருக்கேன். 5x5 பேட்டர்ன்ல பார்டர் டிசைன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. பொதுவா வந்து 5x5 பேட்டர்ன்ல வந்து 3 ரோல் யூஸ் பண்ணி தான் போடுவாங்க. நான் வந்து 2 ரோல் யூஸ் பண்ணி இந்த கூட வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். முறுக்கு ஹேண்டில் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, பெரிய கூடைகளுக்கு முறுக்கு ஹேண்டில் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த டைப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கூடைகளுக்கு வேணாலும் நீங்க வந்து முறுக்கு ஹேண்டில் போடலாம். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சாட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கூட போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலும் அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த கூடையோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா லென்த் வந்து 9 inches இருக்கு, விட்த் வந்து 4 inches இருக்கு, ஹைட் வந்து 8 inches இருக்கு. கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 2 கலர்ல ஒயர் எடுத்திருக்கேன். பிரவுன் கலர்லயும் மேங்கோ எல்லோலயும் ஒயர் எடுத்திருக்கேன். பிரவுன் கலர்ல 1.5 ரோல் வந்து ஒயர் தேவைப்படும். மேங்கோ எல்லோல 1/4 ரோல் ஒயர் இருந்தா போதும். அதனால நீங்க 3 ரோல் ஒயர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல மீதமான ஒயர்கள் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணியும் இந்த கூட போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கிற நாட்டை கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து ஒயர் எடுங்க. உள் பக்கமா இருந்து ஒயரை எடுத்துட்டு ஸ்கேல்ல வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க இன்ச் டேப்ல தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். ஸ்கேல் மெஷர்மெண்ட் வந்து 8.25 அடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 feet ஸ்கேல்ல வந்து 4 டைம்ஸ் சுத்திட்டு அதுக்கப்புறமா 3 inches அளவு எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்ல நீங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் அளவு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒயரை வந்து ஒரு ஒயரை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்த ஒயர்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயருக்கு ஸ்கேல் தேவைப்படும். மற்ற ஒயர்களுக்கெல்லாம் நம்ம அந்த ஒயருடைய அளவே எடுத்துட்டு மற்ற ஒயர்கள்லாம் கட் பண்ணிடலாம். பிரவுன் கலர்ல 30 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. மேங்கோ எல்லோல 12 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஒயர்களும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா ஒயரையும் நான் கட் பண்ணிட்டேன். இதுல வந்து நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல பேசிக் நாட் எப்படி போடுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலயும் நான் சொல்றேன். இப்ப 2 ஒயர்களை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சிட்டு வலது கையில ஒரு ஒயரையும் இடது கையில ஒரு ஒயரையும் வச்சுக்கோங்க. வலது கையில இருக்கிற ஒயரை வந்து இடது கையில இருக்கிற ஒயர் மேல இந்த மாதிரி போட்டுருங்க. கீழே வந்து திருமண ஒயர் இருக்கு பாருங்க, அதை வந்து மேல் பக்கமா வச்சுக்கோங்க. சைட்ல இருக்கிற திருமண ஒயரை வந்து லூப்புள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிருங்க. இந்த நாட்ல வந்து 4 ஒயர்களும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாட் போடும்போதும் இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஒயர் ஷார்டேஜ் வராம இருக்கும். இது வந்து எல்லா வீடியோக்கள்லயும் நான் சொல்றதுதான். ஒருவேளை நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவும் நான் இது சொல்றேன். இப்ப பாருங்க, நான் எல்லா ஒயர்கள்லயும் நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். சேம் கலர் ஒயர் 2 ஒயர் எடுத்துட்டு நாட் போட்டு வச்சிருக்கேன். 15 நாட்ஸ் போட்டிருக்கேன். மேங்கோ எல்லோல 12 நாட்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம 5x5 பேட்டர்ன் வந்து நம்ம போடலாம். இதுல வந்து 5x5 பேட்டர்ன் டைமண்ட்ஸா நீங்க போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, ஸ்ட்ரைட் லைனா போட்டு வச்சாலும் சரி, எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் ஸ்ட்ரைட் லைனா எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். வந்து பிரவுன் கலர் நாட்ஸ் வந்து 2 நாட்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இந்த 2 இடத்துலையும் நாட் போட்டு இந்த 2 நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லூப்புள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த நாட்டை இழுத்து நல்லா டைட் பண்ணிருங்க. 2 நாட்ஸுக்கும் இடையில வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டா இழுத்து போடுங்க.
இந்த மாதிரி மேல ஒரு நாட் போட்ட பின்னாடி இதை திருப்பி வச்சுட்டு கீழேயும் இதே போல ஒரு நாட் போட்டுக்கலாம். கீழேயும் நமக்கு எக் ஷேப் கிடைச்சிருக்கு. அதுலயும் சேம் இதே மாதிரி நாட் போட்டுருங்க. இப்போ வந்து ரெண்டு நாட்ஸை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி தான் மூணாவது நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம். மூணாவது நாட் எடுத்துட்டு இதுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நாட் இருக்கு பாருங்க, இது பக்கத்துல தான் வைக்கணும். இந்த மாதிரி தேர்ட் நாட்டை பக்கத்துல வச்சுட்டு மேலேயும் கீழேயும் நாட் போட்டு இந்த நாட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 5 நாட்ஸை வந்து ஜாயின் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, நான் 5 நாட்ஸையும் இதே மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து வந்து எல்லோ கலர் நாட்டை வந்து ஜாயின் பண்ணலாம். எல்லோ கலர் நாட் எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி பக்கத்துல வச்சுட்டு மேலேயும் கீழேயும் நாட் போட்டுடலாம். இந்த நாட்ஸ் வந்து நமக்கு மிக்ஸ்டு கலர்ல தான் வரும். ப்ரௌன் எல்லோ காம்பினேஷன்ல தான் இந்த நாட் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு நாட் போட்டு ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து இன்னொரு எல்லோ கலர் நாட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கூட வந்து நான் டபுள் பார்டர் போடுறேன், அதனால ரெண்டு நாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க சிங்கிள் பார்டர் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு நாட் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து வந்து பிரவுன் கலர்ல 5 நாட்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். 5 நாட்ஸ் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து வந்து ரெண்டு எல்லோ நாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் 5 நாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெண்டு எல்லோ நாட்ஸ் வந்து மீதம் இருக்கும். அதை வந்து என்ன பண்றது அப்படிங்கறது இந்த லைன் ஜாயின் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு லைன் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல வந்து பிரவுன் கலர்ல 15 நாட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். எல்லோ கலர்ல 4 நாட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னும் 2 நாட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்ப வந்து ரெண்டு சைட்லயும் ஒரு ஒரு நாட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலையும் முடிவுலையும் ஒரு எல்லோ நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல மொத்தம் 22 நாட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 3 லைன் கிடைச்சிருக்கு. சென்டர் லைனுக்கு மேல ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் கிடைச்சிருக்கு. இனி வந்து நம்ம கண்டினியூஸா எக் ஷேப்ல இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி எக் ஷேப்ல மீட் ஆகிற எல்லா இடத்துலயும் நாட் போட்டுருங்க. டோட்டல் வந்து எத்தனை லைன் போடணும் அப்படிங்கறத இந்த பேஸ் போட்டுட்டு நான் சொல்றேன்.
இப்போ பாருங்க இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். ரெண்டு சைடுலயும் இந்த மாதிரி வி ஷேப் கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து 15 லைன்ஸ் போட்டிருக்கேன். சென்டர் லைனுக்கு மேல வந்து 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். கீழே வந்து 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல 2 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கீழேயும் 2 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வந்து கார்னர் திருப்பலாம். கார்னர் வந்து நம்ம நார்மலா எப்படி டர்ன் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் இதுலயும் திருப்ப போறோம். அது எப்படி திருப்புறது அப்படிங்கறத காட்டுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 8 வயர்ஸ் இருக்கு. கிராஸா கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 வயர்கள் இருக்கு. இதுல லாஸ்ட் இருக்கிற இந்த 2 வயர்களையும் சேர்த்து நாட் போடலாம். இந்த லாஸ்ட்ல வந்து 2 எல்லோ கலர் வயர்கள் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இது வந்து 5x5 பேட்டர்ன்ல போடுறதுனால நம்ம கரெக்டான இடத்துல தான் டர்ன் பண்ணும். அப்பதான் வந்து நமக்கு டிசைன் வந்து மேலேயும் கரெக்டா வரும். அதனால இந்த மாதிரி நீங்க டர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரி 8வது வயரையும் 7வது வயரையும் சேர்த்து வச்சு நாட் போடுங்க. இந்த மாதிரி 4 கார்னர்லயும் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி 4 கார்னர்லயும் நாட் போட்ட பின்னாடி எக்ஸ் ஷேப்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நாட் போட்டு வந்துருங்க. இந்த கார்னர் திருப்பின ஒயரை வந்து கிராஸா போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 சைட்லயும் நமக்கு வி ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி வி ஷேப் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நீங்க வந்து எப்படி வேணாலும் போடலாம். கிராஸாவும் போடலாம், ஸ்ட்ரைட் லைனாவும் போடலாம். எந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த கார்னர் திருப்புறது மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி டர்ன் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. மொத்தம் வந்து 24 லைன்ஸ் வந்து இந்த கூடையில வந்து போடணும். நான் 24 லைன்ஸும் போட்ட பின்னாடி காட்டுறேன். இப்போ பாருங்க நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 24 லைன்ஸ் போட்டிருக்கேன். கிராஸா நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 24 நாட்ஸ் கிடைக்கும். மீதம் இருக்கிற எல்லா வயர்களையும் நான் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். 2 வயர் மட்டும் மீதம் வச்சிருக்கேன். இதை வந்து எப்படி இன்செர்ட் பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் நமக்கு ஈவனா கிடைச்சிருக்கு. நான் கோபுர வடிவமா போடல, ஸ்ட்ரைட் லைனா தான் நான் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி இன்செர்ட் பண்றதுங்கிறது இப்போ காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு நாட்லயும் நமக்கு வந்து 2 வயர் கிடைக்கும். இந்த வயரை வந்து கிராஸா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3rd நாட்ல இன்செர்ட் பண்ணணும். 3rd நாட்ல இன்செர்ட் பண்ண பின்னாடி கிராஸா நம்ம இன்செர்ட் பண்ணிட்டே போயிடலாம். ஒரு 4-5 நாட் இன்செர்ட் பண்ணிட்டு மீதம் இருக்கிற வயரை கட் பண்ணிடலாம். ஏன் 3rd நாட்ல இன்செர்ட் பண்றோம் அப்படின்னா அப்பதான் வந்து ஒரு லைன் நமக்கு ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். நம்ம நார்மல் ரன்னிங் வயர் கூடையில வந்து ஒரு லைன் நமக்கு ஃபோல்ட் ஆகி வரும் இல்லையா, அதே மாதிரியே இதுலயும் நமக்கு ஃபோல்ட் ஆகி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுங்க. இதே போலவே இடது பக்கம் இருக்கிற ஒயரையும் கிராஸா கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 3rd நாட்ல இன்செர்ட் பண்ணுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு கிராஸாவே இன்செர்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களால எவ்வளவு தூரம் இன்செர்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லா வயர்களையும் இன்செர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் முறுக்கு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த சைடும் நம்ம முறுக்கு ஹேண்டிலே போடலாம். முறுக்கு ஹேண்டிலுக்கு பொதுவா நம்ம 2 வயர்கள் தான் ஸ்டஃப் வயரா வைப்போம். இதுல வந்து நான் 4 வயர் வைக்க போறேன். இந்த மாதிரி 6 அடியில 2 வயர் எடுத்துக்கோங்க.
இதை வந்து டபுளா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுளா ஃபோல்டு பண்ண பின்னாடி இப்போ இந்த கூடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல நமக்கு எல்லோ கலர் நாட்ஸ் இந்த ரெண்டு இடத்துல எல்லோ கலர் டைமண்ட் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடுல இன்செர்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல்குள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இந்த ஒயர்களை ஈக்குவலா வச்சுக்கோங்க. மேல வந்து ஃபோல்ட் ஆயிருக்கிற இடத்த வந்து நீங்க கட் பண்றதுன்னா கட் பண்ணி விட்டுறலாம். இனி வந்து இதுக்கு மேல் ஒயர் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ண போறோம். மேல் ஒயருக்கு வந்து இந்த மேங்கோ எல்லோ ஒயர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து ரன்னிங் ஒயரா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மேங்கோ எல்லோ கலர் ஒயரை வந்து சேம் பிளேஸ்ல உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். ஒரு 2-3 இன்ச்சஸ் வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு லூப் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு. இனி வந்து லெஃப்ட் சைடுல வந்து 4 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 ஒயரை வந்து அந்த லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இனி வந்து லெஃப்ட் ஹேண்டால இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி லூப் செஞ்சுக்கோங்க. ரெண்டு கையிலையும் நம்ம மாத்தி மாத்தி தான் லூப் செய்யணும். அப்பதான் வந்து முறுக்கு ஹேண்டில் கரெக்டா வரும். ஒரே கையில இந்த ஹேண்டில் போட முடியாது, ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி தான் போடணும். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஃபோல்டு பண்ண பின்னாடி ரைட் சைடுல இருக்கிற இந்த 4 ஒயர்களை இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். இதுதான் வந்து ஒரு நாட்டு. இனி அடுத்து வந்து ரைட் ஹேண்ட்ல ஃபோல்டு பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வரணும். ரெண்டு சைட்லயும் நம்ம ஃபோல்டு பண்ண பின்னாடி தான் ஒரு நாட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரியே கண்டினியூஸா நம்ம போட்டு வரணும். உள்ள வச்சிருக்க ஸ்டஃப் ஒயருடைய லென்த் வந்து எவ்வளவு லென்த் வருதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு வந்துடணும். ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி ஈவனா போட்டு வாங்க. நான் ஃபினிஷ் பண்றது எப்படி அப்படிங்கறத காட்டுறேன். இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்ல வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒரு நாட் போட்ட பின்னாடி சேம் பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதனுடைய லெஃப்ட் சைடுல வந்து எல்லோ கலர் நாட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணணும். ரெண்டு சைடு ஒரு நாட்டுடைய ரெண்டு சைட்லயும் ஈக்குவலா ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிருங்க. ரன்னிங் ஒயரை வந்து ஏதோ ஒரு ஹோல்குள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு உள்ள வந்து ரெண்டு ஒயரா எடுத்து நாட் போட்டுட்டு கூடைக்குள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. எவ்வளவு லென்த் வந்து உங்களால கூடைக்குள்ள சொருக முடியுமோ அவ்வளவு லென்த்துக்கு உள்ள சொருகிடுங்க. அப்பதான் வந்து ஹேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கூடைக்கு வேணாலும் நீங்க போடலாம். இதுல வந்து நம்ம 2 ஒயர் ஸ்டஃப் ஒயர் எடுத்திருக்கோம் இல்லையா, நீங்க 3 ஒயர் கூட ஸ்டஃப் ஒயரா வச்சுக்கலாம். ஹேண்டில் வந்து நல்ல திக்னஸா கிடைக்கும். இப்ப பாருங்க, ஹேண்டில் போட்டு முடிச்சாச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா வந்திருக்கு. இது வந்து மினி சைஸ் லஞ்ச் பேக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.